அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்பி சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கூட எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் வெள்ளை குருமா தாங்க பார்க்க போகிறோம். மதர்ஸ் டே ஸ்பெஷல் குவிக் அண்ட் ஈஸி ரெசிபிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் வெள்ளை குருமாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. 2 பட்டை, 1 ஏலக்காய், 1 லவங்கம், 1 டீஸ்பூன் அளவு கசகசா, 12 முந்திரி, 6 பச்சை மிளகா, 3 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு முழு தேங்காவை துருவி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம சேர்த்து வதக்கி மசாலா ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினோடனே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரியணுங்க. சோம்பு பொரிஞ்சோடனே வந்து அதிலே வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து அதிலே முந்திரி அப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்காதீங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கினா போதுங்க. இப்போ அதிலே வந்து 6 பச்சை மிளகா செஞ்சுக்கோங்க. அதே காரத்துக்கு போதுங்க. அதிலே வந்து 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ அதில் வந்து நம்ம வந்து துருவி வச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கிறோங்க. தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காயோட தண்ணி பதம் போகிற வரைக்கும் வதக்கினா போதுங்க. இப்போ வந்து இந்த கசகசாவும் சோம்பும் வந்து நம்ம வந்து வெள்ளை குருமாக்கு கிடைக்கிற ஃப்ளேவர் கோஸ்லாம் நம்ம சேர்த்துருவோங்க. இந்த முந்திரி வந்து நம்ம எதுக்கோசரம் சேர்த்துறோம்னா வெள்ளை குருமா க்ரீமினஸ் கோஸ்லாம் நம்ம வந்து சேர்த்துறோங்க. இந்த 6 பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைக்கிற இதுலேயே வந்து மசாலா அரைக்கிறதே போதுங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த மாட்டோம். இந்த மசாலா நம்ம அரைக்கிறதுல நம்ம வெள்ளை குருமாவில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்லோவில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். தண்ணி பதம் போகிற வரைக்கும் வதக்கினா போதுங்க. இந்த பாருங்க, நல்லா தண்ணி பதம் போயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் இதாகலைங்க, பொன்னிறமும் ஆகலை, நல்லா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விடணுங்க. இதை ஆற விட்ட பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதனால ஆறுனா தான் அரைக்க முடியும். நான் வந்து 1 கிலோ சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள் போட்டெல்லாம் வாஷ் பண்ணக்கூடாதுங்க. வெள்ளைக்குருமாக்கு மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப இதாகிடும், கலர் மாறிடும். அதனால நான் லெமன் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே வந்து கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடுங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சு பாருங்கள், நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் அரைச்சோன்னே காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சா போதுங்க. இது நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்தாச்சு. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறணுங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினோடனே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சோடனே வந்து அதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, 1 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ அதிலே வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தேன். 2 வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயமும் நல்லா கண்ணாடி படம் வர வரைக்கும் நல்லா வதக்கினா போதுங்க. ரொம்பலாம் வதக்கக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிப்பாங்க. இப்போ அதிலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிப்பாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா போதுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சா சிக்கனை வந்து சேர்த்திக்கிறோம். மெதுவாக சேர்த்துங்க, தண்ணி விடாமல் நம்ம வந்து சிக்கனை வந்து சேர்த்திக்கணுங்க. அதை சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டோட இதில் நல்லா வந்து கிளறி விடுங்க. மெதுவாக கிளறுங்க, ரொம்ப ஸ்பீடாலாம் கிளறக்கூடாது, மெதுவாக கிளறுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மசாலா வந்து சிக்கனில் ஊற்றுற வரைக்கும் நல்லா கிளறுங்க, மெதுவாக கிளறியாச்சு. இப்போ வந்து அதில் 1.5 டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு போதுமான அளவுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது எனக்கு போதுங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறணுன்னே இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்லங்க, அந்த மசாலாவை வந்து நம்ம இந்த சிக்கன் கூட நம்ம வந்து சேர்த்துக்கணும்.
சேர்த்துக்கிட்டு இப்போ அதிலே வந்து நல்லா வந்து சிக்கனோட நல்லா மசாலா வந்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் வந்து தண்ணி வந்து அந்த ஜாரில் வந்து 1.25 அளவு நான் தண்ணி வந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து போதுமான அளவுங்க, வேறு எந்த தண்ணியும் நீங்கள் சேர்த்து தேவையில்லை. 1.25 கிளாஸ் தான் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியை போடுங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனோட நல்லா இந்த மாதிரி கிளறிங்க. கிளறிட்டு வந்து குக்கரில் வந்து மூடி போட்டு மூடிடுங்க. போட்டு ஒரு 2 விசில் ஆகும், ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா சிக்கன் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் பூரி தான் செஞ்சிடணும், நல்லா இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி கூட நல்லா செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்பி